பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். சங்கீதம் 37வது அதிகாரம் 5வது வசனம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மள பார்த்தாங்க சொல்றாரு, மகனே மகளே, உங்க காரியங்களை நான் உங்களுக்காக வாய்க்க செய்ய போறேன், நீங்க என்ன பண்ணுங்க, நம்பிக்கையா இருங்கன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு நம்மள பார்த்தாங்க சொல்றாரு. நம்பிக்கை அப்படின்னா விசுவாசமா இருங்க. யார் மேல விசுவாசமா இருக்கணும்? ஆண்டவர் மேல விசுவாசமா இருக்கணும். நம்ம வழியை ஆண்டவருக்கு ஒப்புவிக்கணுமா? நீங்க உங்க வழியை யாருக்கு ஒப்புவிக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. உலகத்தின் பாத்துல தானே போறீங்க, உலகத்தின் ஆசையில தானே இருக்கீங்க, உலகத்தின் இன்பத்துல தானே இருக்கீங்க. அப்புறம் உங்க வாழ்க்கையில மட்டும் அற்புதம் நடக்கணும், நன்மை செய்யணும், ஏசப்பா மட்டும் எனக்கு எதுவுமே செய்ய மாட்டேன் சொல்லி ஏசப்பா குறை சொல்றீங்க. ஏசப்பா சொல்ற பேச்சு கேட்டு உங்க வாழ்க்கையை வாழ்றதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? அவருடைய வழியில போனா தானங்க அற்புதமான காரியங்களை நம்ம பார்க்க முடியும். நம்ம காரியங்கள் மட்டும் நம்ம வாய்க்க சொன்ன எதிர்பார்க்கணும் தானே. உங்க படிப்புல, உங்க வேலையில, உங்க குடும்ப காரியங்கள், உங்க கடன் பிரச்சனை, உங்க சூழ்நிலைகள், நீங்க எதிர்பார்க்கிற காரியங்கள், நீங்க ஆசைப்பட்ட வாழ்க்கை எல்லாமே உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா நீங்க ஆண்டவருடைய வழியில போகணும். ஆண்டவருடைய வழியில போனவங்க தான் வெற்றியாளர்களா மாறினாங்க பைபிள்ல. நீங்களும் வெற்றியாளனா மாறணும், உங்க பிரச்சனைகள் மாறணும்னா நீங்க ஆண்டவருடைய வழியில தாங்க போகணும். தானியேல் கூட அடிமையா கொண்டு வரப்பட்டாரு, ஆனா அதிபதியா மாறினாரு. எப்படி தெரியுங்களா? ஆண்டவருடைய வழியில அவர் போனாரு. நீங்களும் ஆண்டவருடைய வழியில போனீங்கன்னா கண்டிப்பா இன்னைக்கு நீங்க உயர்வை பார்க்க போறீங்கன்னா ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்தா சொல்றாரு, உங்க காரியங்கள் நிச்சயமா வாய்க்கப்படும். என்ன காரியத்தை எதிர்பார்க்குறீங்க மனுஷனுக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். நிச்சயமா செய்வாருங்க. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமென் போட்டுக்கோங்க. வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. God bless you. ஆமென்.